வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் வறட்சிக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் துணை நிறுவனங்களும் முன்வந்துள்ளன. மட்டக்களப்பு வெள்ளவெளி அம்பலன்துறை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மன்னார் பேசாலை பகுதி மீனவர்கள் மீது இந்திய மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். நிலவில் இறுதியாக காலடி வைத்த மனிதராக கருதப்படும் அமெரிக்க விண்வெளி வீரர் ஜீன் கர்னன் தமது 82வது வயதில் காலமானார். நாட்டில் நிலவும் வறட்சிக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் துணை நிறுவனங்களும் முன்வந்துள்ளன. இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி செயலணிக்கு இந்த நிறுவனங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஐநாவின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர், ஐநா அபிவிருத்தி திட்ட வதிவிட பிரதிநிதி, உலக உணவு திட்ட பிரதிநிதியும் இலங்கைக்கான பணிப்பாளருமான பிரெண்டா பார்டன் மற்றும் ஐநா உலக உணவு திட்ட நிறைவேற்று பணிப்பாளர் எர்தரின் கசின் ஆகியோருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது வறட்சி நிவாரணம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக வறட்சி தொடர்பான தொடர்பாடல், மதிப்பீடு மற்றும் மேற்பார்வை நடவடிக்கைகளுக்கான நிபுணர்களை வழங்க முடியும் எனவும் ஐநா பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். வறட்சி காரணமாக தொழில்களை இழந்த கிராமிய மக்களுக்கு தொழில்களை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி திட்டத்திற்கு உணவு அல்லது பணத்தை தமது நிறுவனத்தினால் வழங்க முடியும் என இந்த கலந்துரையாடலின் போது உலக உணவு திட்ட பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். வறட்சி காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு நீண்டகால சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அதற்கமைய வறட்சியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் பவுசர்களை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் வறட்சி நிலை குறித்து கரிசனை செலுத்தி வரும் ஐநா அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, நிலைமைகளை மேலும் கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் செயலணியின் கூட்டங்களுக்கு சமூகம் அளிக்குமாறும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உலக பொருளாதார மாநாடு சுவிட்சர்லாந்தில் இன்று ஆரம்பமாகின்றது. இலங்கையின் சார்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 2வது தடவையாக உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டினை தொடர்ந்து உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சவால்கள் மற்றும் மாற்றங்கள் குறித்தும் உலக பொருளாதார மாநாட்டில் கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவின் அறிக்கையை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் இன்று கையளிக்க உள்ளதாக குழுவின் தலைவர் அசோக பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2ஆம் தேதி அரங்கேற்றிய நாடகம் போலல்லாமல் பூர்ணப்படுத்தப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதனை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். அனைவரினதும் கையொப்பம் அதில் காணப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை பூர்ணமான அறிக்கையா இல்லையா என்பது தொடர்பில் ஆராயுமாறு அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியினரும் அந்த அறிக்கையில் கையொப்பமிடுவதாக எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் அதற்கமைய அனைவரும் கையொப்பமிட்டு முழுமைப்படுத்தியதன் பின்னரே அதனை ஏற்றுக்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழு நாட்டிற்கு பொறுப்பு கூற வேண்டிய கடற்பாடுடையவர்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான கால அவகாசமும் வழங்கப்பட்டமையால் குறித்த அறிக்கையை முழுமையாக சமர்ப்பிப்பார்கள் என தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவின் அறிக்கையை துறைசார் அமைச்சிடம் கையளிக்க உள்ளதாக பல தடவை அறிவிக்கப்பட்டிருந்தது. இறுதியாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரான ஃபைசர் முஸ்தபா வெளிநாட்டிற்கு சென்றிருந்தமையால் அதனை கையளிப்பதற்கான காலம் பிற்போடப்பட்டது. இதனையடுத்து இந்த மாதம் 4ஆம் தேதி அதனை கையளிப்பதற்கு முயற்சித்த போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் சில உறுப்பினர்களும் கையொப்பமிடாமையால் அதனை ஏற்பதற்கு அமைச்சர் மறுப்பு தெரிவித்துள்ளார். எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கையொப்பமிட்டால் மாத்திரமே அந்த அறிக்கையை தாம் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா குறிப்பிட்டிருந்தார். மாகாண மற்றும் உள்ளூராட்சி
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான சட்டம் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் அவற்றில் காணப்படும் குறைபாடுகளை திருத்தி மீண்டும் எல்லைகளை வரையறை செய்வதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழு நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பேசாலை பகுதியில் உள்ள மீனவர்கள் மீது இந்திய மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தலைமன்னார் துறையிலிருந்து நேற்று மாலை தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ட்ரோலர் படகுகளின் மூலம் இந்திய மீனவர்கள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த பேசாலை மீனவர்கள் கரையில் உள்ளவர்களுக்கு தொலைபேசி மூலம் அறிவித்துள்ளனர். இதனை அடுத்து கரையிலிருந்து சென்ற மீனவர்கள் தங்களை காப்பாற்றி இன்று காலை கரைக்கு அழைத்து வந்ததாக தாக்குதலுக்கு இலக்கான மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். காயமில்லாம இன்னும் அந்த என்ன சொல்றது அந்த அச்சம் இருக்கு, அந்த அதிர்ச்சியில ஒன்னும் இருந்து இன்னும் நாங்க மீள இல்லாம இருக்கு. பேசாலை மீனவர்கள் மீதான இந்திய மீனவர்களின் தாக்குதல் தொடர்பில் கடற்படையினரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. தலைமன்னார் துறை கடல் பகுதியில் மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கை கடல் எல்லை பகுதிக்குள் கடற்படையினர் தொடர்ந்தும் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாலபே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட வகுப்பு பகிஷ்கரிப்பு மற்றும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் இந்த போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. தங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்து சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள எல்லா அரச பல்கலைக்கழகங்களின் மருத்துவ பீட மாணவர்கள் ஒன்றிணைந்து இங்க உருவாக்கப்பட்டிருக்கிற தனியார் மருத்துவ கல்லூரிக்கு எதிராக சில அடிப்படையான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு தொடர்ச்சியான வகுப்பு பகிஷ்கரிப்பையும், அந்த வகுப்பு பகிஷ்கரிப்போட மட்டும் நிற்காம அந்த தனியார் மருத்துவ கல்லூரி உருவாக்கப்பட்டதால இந்த நாட்டின் சுகாதாரத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் சாதாரண மக்களுக்கும் எதிர்காலத்தில் எப்படியான பாதிப்புகள் வரப்போகுதுன்றதை மக்கள் மத்தியில கொண்டு போய் அவங்களுக்கு இது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களையும் எங்களுக்கு ஒத்துழைக்கிற ஒரு மனநிலை கொண்டு வரதுக்காக மக்கள் மட்டத்தில் போய் கதைக்கிற நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை காரணமாக 2013ஆம் ஆண்டு தொடக்கம் கணக்காய்வு அறிக்கை தயாரிக்கப்படவில்லை என நெல் கொள்வனவு சபை தெரிவித்துள்ளது. கணக்காய்வு அறிக்கையை தயாரிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெல் கொள்வனவு சபையின் தலைவர் SP திசாநாயக்கு குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையை எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நெல் கொள்வனவு சபைக்கு புதிய உத்தியோகஸ்தர்களை இணைத்துக் கொள்வதற்கு பல சந்தர்ப்பங்களில் நேர்முக பரீட்சைகள் நடைபெற்றன. எனினும் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்காமையினால் இதுவரை புதிய உத்தியோகஸ்தர்களை இணைத்துக் கொள்ள முடியாதுள்ளதாகவும் நெல் கொள்வனவு சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நெல் கொள்வனவு சபையின் கணக்காய்வு அறிக்கையை தயார் செய்வதற்காக தற்காலிகமாக வெளி நிறுவனங்களின் உதவியை பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வெள்ளவெளி அம்பலன்துறை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். வீரநகர் வீதியில் மண்டூரிலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்தின் போது பலத்த காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். மண்டூர் பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 20 வயதான இருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மட்டக்களப்பு மற்றும் வெள்ளாவெளி ஆகிய வைத்தியசாலைகளில் வைக்கப்பட்டுள்ளன. வெள்ளாவெளி போலீசார் விபத்தில் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெனியாய ஹான்ஃபர்ட் பிரதேசத்தில் நேற்று மாலை வீசிய கடும் காற்று காரணமாக சில குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மலையகத்திலும் தொடர்ந்தும் வறட்சியான காலநிலையை நிலவி வரும் நிலையில் நேற்று மாலை வீசிய கடும் காற்று காரணமாக வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. வீடுகளின் கூரைகள் முற்றாக காற்றில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ஏனைய வீடுகளின் கூரைகள் பாதி கலன்று காணப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் அயல் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காத்துக்கு அப்படியே தூக்கி வாழையோட பணிஞ்சிட்டு இந்த போயிட்டு கொஞ்சம் சைடில் போயிருக்கு. தோட்டத்தில் யாரும் பார்க்கல. இன்னும் சபாவில் வந்திருந்தாங்க, பார்த்தாங்க. இன்னும் பகலைக்கு வர்றேன்னு சொன்னாங்க. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது.
இணைத் தலைவர்கள் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் வறட்சி நிலை தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. வறட்சியால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கான தீர்வு என்பன குறித்து இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டு வருகின்றது. மேலும் குடிநீர் வீண்விரயம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த குடிநீர் வீண்பிரயம் சம்பந்தமாக விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. எங்களுக்கு தெரியும் குடிநீர் சரியான முறையில் வீண்பிரயமாகுது. அது இப்ப வழங்காட்டி இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு மிக தட்டுப்பாடு வாரணத்தை உணர வேண்டி இருக்கும். அதனால தயவு செய்து நாங்கள் அது குடிநீர் இப்படி பேண வேண்டும் என்கின்ற ஒரு சரியான ஒரு அறிவுறுத்தலை மக்கள் மத்திக்கு வழங்கணும். நாங்கள் இப்ப இதுல கூட்டத்தில் நாங்கள் சில தீர்மானங்கள் எப்படி செய்ய போறோம் பிளான். அப்ப தயவு செய்து அது சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் அதை இந்த மாதிரி செய்யலாம் என்று சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் அதன்படி அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுக்கலாம். நாட்டில் நிலவும் வறட்சி காரணமாக மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அவற்றுள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை கிராம மக்கள் தொடர்ந்தும் குடிநீருக்காக அவதியுற்று வருகின்றனர். சாதாரண காலத்திலும் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாடு தற்போது வறட்சியினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீரை பெற்றுக் கொள்வதற்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக இந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என படுவான்கரை மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு தண்ணி தான் வேணும். நாங்கள் எந்த சந்து புந்து இடுக்குள்ள இருந்தாலும் இலட்சம் கட்டு காட்டோலி என்னன்னா பூந்து நுழைஞ்சி வந்துடுறாங்க. உங்களுக்கு வீடு கட்டி தரம், கக்கூச்சி தரம், கிணறு தரம், அது தரம், இது தரம் ரெண்டு பச்சை புயலாம் சொல்லி எங்களை எப்படியோ அனுபவிச்சு உள்ளுக்கு அணைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவையாரோ நாங்காரோ. இப்ப முதல் பிரச்சனைகளுக்கு எதுவுக்கும் தண்ணி தான் வேணும். சரியான கஷ்டம், மக்கள் சரியான கஷ்டப்படுது. தயவு சேர்ந்து எங்களுக்கு தண்ணி தரணும். மக்கள் குளிக்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, வாழன் இல்ல, பயிர் சேர்ந்தா தண்ணி இல்ல. எல்லாத்துக்குமா நீங்க தாங்களுக்கு உபகாரமா உதவி செய்யணும். விளையாட்டுச் செய்தி. முதற்தர கழகங்களுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் லீக் கால்பந்தாட்ட தொடரில் நியூ யாங்ஸ் மற்றும் சாலிட் அணிகளுக்கு இடையிலான போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. முதற்தர கழகங்களுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் லீக் கால்பந்தாட்ட தொடர் 3வது வாரமாகவும் நடைபெறுகிறது. இதன் அடிப்படையில் சூப்பர் 8 சுற்றில் 3ஆம் ஆட்டத்தில் நியூ யாங்ஸ் மற்றும் சாலிட் அணிகள் போட்டியொன்றில் பல பரீட்சை நடத்தின. கலனி கால்பந்தாட்ட மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே இரு அணிகளும் கோல்களை போட கடுமையாக போராடின. எனினும் அபாரமான ஆற்றலை வெளிப்படுத்திய நியூ யாங்ஸ் அணி வீரர்கள் முதல் பாதியில் 14வது நிமிடத்தில் முதல் கோலை போட்டனர். முதல் கோல் போடப்பட்ட நிமிடம் முதல் போட்டி விறுவிறுப்பானதாய் மாற 2ஆம் பாதியில் ஆதிக்கம் காட்டிய சாலிட் அணி முதல் கோலை போட்டது. 2ஆம் பாதி முடிவில் இரு அணிகளும் மேலதிகமாக எந்தவொரு கோலையும் போடாத நிலையில் போட்டி 1-1 என சமநிலை பெற்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.